ஹாய் சொந்தங்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று செய்ய போகிறோம். அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பாருங்கள், கவனித்து பாருங்கள் அது என்னதுன்ட்டு. உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்களும் இதை பார்த்து செய்யுங்க மறக்காமல். அதுதான் என்னது, இவ்வளோ நேரம் வள கொல கொலன்னுலாம் பேசாத, நீ போய் அதை காமி அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கு முன்னாடி அதை காமிக்கிற முன்னாடி இன்னொரு விஷயம் நாங்கள் செய்ய போகிறோம், அதையும் வாங்க. வேஸ்ட்டான வட்டா வீட்டில் இருந்ததான். அது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த புகை மூட்டத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த விறகு சும்மா குச்சி சிப்பி அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில், அந்த இதை போட்டு வச்சுருக்குறாங்க. இதில் முக்கியமான பொருள் அவங்க போட போகிறது என்னென்னா, வேப்ப இலை தான். இதில் வேப்ப இலை, குப்பைமணி இலை, அப்புறம் எலுமிச்சை இலை, அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம மூலிகையான இலைகளையும் போட்டுக்கலாம் மூட்டத்துக்கு. இப்போ அது எப்படி போடுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அக்கா இந்த பேப்பரை வச்சுட்டாங்க. நமக்குள்ள பேப்பர் நாங்க அடியில ஊடி வைப்போம், இவங்க மேல் குடியே வச்சுட்டாங்க. அது எதுக்கு தான் போடுதீங்க அப்படின்னு கேட்பீங்க. கொசு ரொம்ப கடிங்க, ரொம்ப தொல்லை பண்ணுது. கடிச்சா அப்படியே தடுப்பா வருது. அந்த இதுக்கு மேல தேங்காயோட மட்டைய போடுதாங்க. வெளியில உட்காரவே முடியல. மக்களை இது தேங்காய் நெட்டியா, தேங்காய் பத்தையா, எங்க ஊர்ல இது தேங்காய் மட்டை. மக்களே, தேங்காய் நெட்டிங்காங்க, தேங்காய் மட்டைங்காங்க, என்னென்னமோ சொல்லுதாவ. நம்ம ஊர் ஸ்டைல். இங்க பாருங்க, புகைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கொசு கடிக்காது மக்களே. சாயங்காலம் பழமை பேச வந்தாச்சு. நல்லா அப்படியே வருது சூப்பரா. கொசுவெல்லாம் கடிக்காது, சூப்பரா இருக்கும். புகை இருந்தாலும் அந்த சைடு போகுது, எல்லாம் பரவி வரும். இந்த காத்துக்கு நல்லா புகை பகஞ்சுக்கிட்டு இருக்கிறது. மார்கழி குளிரெல்லாம் போயிட்டு இருந்தாலும் கையிலையும் பயங்கர குளிர். நம்ம இந்த புகை மூட்டமும் பிடிச்சிக்கிட்டே நம்மளுக்கு தெரிஞ்ச அக்கா காஃபி கொடுத்துருக்குறாங்க. அதுதான் சார் கடவுள் அப்படிங்கிறது மாதிரி. நம்ம வந்தோடனே பாருங்க, ஒரு காஃபியும் கிடச்சிட்டு, இங்கே புகை மூட்டமும் குடிச்சிட்டு, அப்புறம் என்ன கிடச்சின்னா அந்த ஓசியில் பிஸ்கட் இன்னொரு ஆள் வந்ததுக்கு ஏதோ ஒன்று உருப்படியாக கிடச்சிச்சு. சோறு தான் சார் முக்கியன்ற மாதிரி. எனக்கு சோறு தான் முக்கியம். இந்த காஃபியில் முக்கி சாப்பிட்டாலும் சரி, இப்படியே கடிச்சு சாப்பிட்டாலும் சரி, தேங்காய் கோகனட் பிஸ்கட்டும் இந்த காஃபியும் குடிக்க போகிறோம். பால்காரங்க இப்போ தான் வந்தாங்க, அதனால் இது என்ன, இந்த காஃபி தூள், நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு தந்த காஃபி. பாய் சொந்தங்களே.